ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ டேரட் கார்ட் சேனலுக்கான ரீடிங் பார்ப்போம். இன்றைக்கி ரீடிங்க்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்றைக்கான ஸ்லாட்டு 3 ஸ்லாட்டு 12:30லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவினிங் ஸ்லாட்டு. 3மே இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இன்னும் யாரும் புக் பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஸ்லாட்டும் நாளைக்கு 3 ஸ்லாட்டுமே ஃப்ரீயாக இருக்குது. சாட்டர்டேக்கான நைட் ஸ்லாட்டு புக் ஆகிடுச்சு. சண்டேஸ் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ அந்த ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு கூட புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரீடிங் பார்ப்போம். பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறவங்க பேஜஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணுவாங்க. கப்ஸுங்கிறது எமோஷன்ஸு. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸுங்கிறவங்க யூஸ்வலாக எதை ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸ். ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தினால எனக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குமா, நான் ஆசைப்பட்டதை வாழ முடியுமா, என்னோட எமோஷன்ஸ் ட்ரெயின் அவுட் ஆகாமல் இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுவேனா, இல்லை இதனால நான் உண்மையிலேயே ஆசைப்படுற விஷயத்த வாழ்ந்து அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குமா. ஸோ இது எல்லாமே அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த விஷயத்த நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய என்னோட க்ரியேட்டிவிட்டி, செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் அவங்க எமோஷன்ஸே நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி அவங்க டீப் வித்தின் அவங்களே ஒரு சிற்பி மாதிரி செதுக்கி செதுக்கி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். அப்புறம் அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலே இப்போ நம்மளே எப்படி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம், அதனால நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் குட் நியூஸாக இருக்கும். மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு மெசேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. ஸோ இனி நாளைக்கான எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.